ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனலில் பேசிக்காக வெல்டர்ஸை முடிச்சு அர்டுயினோ முடிச்சு பேசிக்காக காம்பவுண்ட் மினி ப்ராஜெக்ட் போன்ற விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துருந்துருக்கு. அடுத்த தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அர்டுயினோ ப்ரோ மினி அப்படின்ற ஒரு போர்டோட தான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனாக, அதாவது இதோட காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ் இல்லை, எத்தனை டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது, எத்தனை அன்லாக் பின்ஸ் இருக்குது, இதில் யூஸ் பண்ணிக்க மைக்ரோட நேம் என்ன, எப்படி இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுன்ற வரைக்கும் A to Z இதில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அர்டுயினோ யூனோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அர்டுயினோ மெகா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அர்டுயினோ நேனோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த அர்டுயினோ நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அர்டுயினோ யூனோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராஜெக்ட் மட்டும் தான் சூட்டபிள் ஆகும். அதேமாதிரி அதிகமான உங்களுக்கு பின்ஸ் தேவை அப்படின்னா அர்டுயினோ மெகாவை பற்றி உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ரொம்ப கம்மியான பின்ஸ் இருந்தாலும் போதும், இல்லை நல்ல சைஸ் சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அர்டுயினோ நேனோ, அர்டுயினோ ப்ரோ மினி இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேனலில் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அர்டுயினோக்கும் தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா A to Z ஒரு அடிப்படையில் அர்டுயினோனே உங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஒரு ப்ரோக்ராம்னா என்னன்னே தெரியலனா கூட அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு சிம்பிளாக ரொம்ப இயல்பாக கற்றுக்கிற மாதிரி தான் அதில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் அர்டுயினோ ப்ரோ மினி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக்க போகிறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எந்த அர்டுயினோ எதுவுமே தெரியாது, ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதனால் பேசிக்காக அடிப்படையில் அர்டுயினோ பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் மோடில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது அட்வான்ஸ் மோட் அப்படின்னா இந்த மாதிரி அடிப்படையில் அர்டுயினோனா என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எதுக்காக இந்த அர்டுயினோ ப்ரோ மினி அப்படின்ற விஷயமே நமக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். வாங்கி இன்றைக்கி வீடியோக்களை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைக்கு எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அது எப்படி கற்றுக் கொடுக்குறது, இல்லை எப்படி அந்த சின்ன பசங்க கற்றுக்கிறது அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து முடிச்சாலே ஏகப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். அந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு ஒரு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ஸ்னா என்ன, ஹெட்ஸ்னா என்ன, ஒரு எலக்ட்ரிசிட்டின்ற விஷயம் எப்படி இருக்குது, அந்த எலக்ட்ரிசிட்டினா என்ன, பேசிக்காக ஒரு ஆட்டம்குள்ளே என்ன நடக்கிறதுனால ஒரு கண்டக்டர் ஏன் கண்டக்டர்னு சொல்கிறோம், ஒரு இன்சுலேட்டர் ஏன் இன்சுலேட்டர்னு சொல்கிறோம், ஒரு செமிகண்டக்டர் ஏன் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு தெரிய சொன்னால் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னா இது ஏன் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணல, இல்லை இதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஏதாச்சும் ஒரு இரும்பு மாதிரி ஏதாச்சும் ஒரு பீஸ் கம்பி இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி எப்படி பாஸ் ஆகுது, உள்ள ஆட்டம் லெவல் அங்கே என்ன நடக்கிறதுனால ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, இதில் ஏன் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக மாட்டுது அப்படின்ற விஷயத்தை பற்றி A to Z இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்கிறேன். இந்த மாதிரி இதுலேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரானிக் பேசிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் எல்லாமே A to Z எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அர்டுயினோ அப்படின்ற விஷயத்துக்கான நாலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி இதுக்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் சின்னதாக சொல்லிடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு அர்டுயினோன்னு கிடையாதுங்க. எந்த ஒரு அர்டுயினோலும் சரி, எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோல்னாலுமே சரி, எந்த ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னாலுமே சரி, அது எல்லாமே எதுக்காக நமக்கு தேவைப்படும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அதாவது நம்ம உடம்புல எப்படி மூளை அப்படின்ற விஷயம் இருக்கும், அதே மாதிரி கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோல், மைக்ரோ ப்ராசஸர் இந்த மாதிரி அர்டுயினோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது கிட்டத்தட்ட மூளை மாதிரியே எலக்ட்ரானிக்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு அர்டுயினோலையும் நம்ம என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அர்டுயினோ சூஸ் ஆகும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு அர்டுயினோ ப்ரோ மினியில் நம்ம பார்க்குறதுக்கு என்ன தான் இருக்குது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அர்டுயினோ யூனோக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ், இந்த ஒரு அர்டுயினோ மெகாக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ், அர்டுயினோ நேனோக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த ஒரு அர்டுயினோ ப்ரோ மினிக்கு அப்படின்றதுக்கு ஒன்று இருக்குது. அது என்ன அந்த அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தாங்க. ஸோ இதோட சைஸ் தான் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். இதோட சைஸ் இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கிறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப சின்ன லெவலில் செய்கிறீங்க
பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் சின்னதாக ஒரு வாட்ச் மாதிரி ஏதாவது செய்கிறீங்க, ரொம்ப சின்ன லெவலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரொம்ப ஸ்மால் சைஸ்லேயும் ரொம்ப பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ஸ்மாலாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு Arduino Pro Mini யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிக்கலாம், இப்போ இவ்வளோ சின்னதாக இருக்குது, அப்போ பின்ஸில் கம்மியாக இருக்கணும்னு கேட்டால் அங்கே தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த Arduino Unoவில் இருக்கிற பின்ஸை விட அதிகமாகவே ஒரு 2 பின் ஒரு பின் அதிகமாகவே நமக்கு இந்த Arduino Pro Miniயில் இருக்குது. அதெல்லாம் ஃபுல் டிசைன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோட சைஸை பார்த்துடலாம். அப்படி இதில் சைஸில் என்ன தான் இருக்குது, அந்த சைஸ் எவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே பாருங்கள் 1.2 சென்டிமீட்டர் தான் இதோட இது இருக்குது. அது சாரி 1.7 சென்டிமீட்டர் தான் வந்து இதோட பிரெத் இருக்குது. அதேமாதிரி இது லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்தளவுக்கு சின்ன சைஸில் தான் இருக்கும். அதான் இதோட அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸாக இருக்கும். அதாவது டிஜிட்டல் பின்னு, அனலாக் பின்னு, PWM பின்னு, மைக்ரோ கண்ட்ரோல்னு சொல்லி இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சால் சரி, அப்படி புரியல அப்படின்னா Arduino பிளேலிஸ்ட்டில் இருக்க ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல் கிளியராக பார்த்துருங்க. அந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல் கிளியராக பார்த்துட்டாலே இதுக்கப்புறம் நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த ஒரு Arduino Pro Miniயோட சைஸ் நம்ம கேட்டோன்னே நம்ம எல்லாருமே இயல்பாக தோன்ற விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு Arduinoவில் இருக்க பின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்க மாட்டேங்குது, அதனால இதோட சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனால் அதில் இருக்க அட்வான்டேஜ் அதுதான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இந்த Arduino Uno இருக்குது பார்த்தீங்களா, அதிலே விட பார்த்தீங்க அப்படின்னா 14 டிஜிட்டல் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே 14 டிஜிட்டல் பின்ஸுமே இந்த ஒரு Arduino Pro Miniலையுமே இருக்குது. அதே மாதிரி அனலாக் பின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 அனலாக் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க இந்த A0 A1 2 3 போட்டிருக்காங்க, இதெல்லாம் அனலாக் பின்ஸ். அதே மாதிரி இங்கே TX0க்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பின்னு. இந்த பின்லேருந்து இந்த வழியில் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 13 போட்டிருக்காங்க பாருங்களேன். மொத்தம் 14 டிஜிட்டல் பின்ஸும் 6 அனலாக் பின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி டிஜிட்டல் பின்ஸில் PWM பின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அந்த PWM பின்னு என்ன பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து அனலாக் அவுட்புட்டை நம்ம எடுக்க முடியும். அந்த அனலாக் அவுட்புட் எடுத்து நமக்கு என்னடா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து டிம் பண்ணி பிரைட் பண்ணுறது, ஒரு மோட்டரோட ஸ்பீடை வந்து டிம் பண்ணி திரும்ப பிரைட் பண்ணுறது, அதை கம்மி பண்ணி திரும்ப அதிகப்படுத்துறது, ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம PWM அப்படின்ற ஒரு பின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு PWM பின்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3.3 வோல்டேஜ் தான். ஸோ அதனால் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ்க்குள்ளே கொடுங்க அப்படின்றாங்க. அந்த 5 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்ட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க அந்த VCC கிரவுண்டில் தான் வழக்கம் போல். ஓகேங்களா, VCCனா ப்ளஸ், கிரவுண்ட்னா மைனஸ். ஓகேங்களா, ஸோ அதில் தான் நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுப்போம். அது வந்து 5 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ்க்குள்ளே. ஓகேங்களா, அதே மாதிரி இதுலேருந்து அவுட்புட் எடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வோல்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கம் போல் எல்லா இதுலேயும் இருக்க மாதிரி 5 வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அவுட்புட் எடுக்கிறதுல வந்து கரண்ட் ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 40 மில்லி ஆம்பியர் தான் இருக்கணும் ஒரு ஒயர்லேருந்து. அதாவது இப்போ இந்த 2வது டிஜிட்டல் பின்ஸ், இந்த 4வதுன்ற டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 4வதுன்ற இந்த பின்னில் இருந்து 40 மில்லி ஆம்பியர் வரைக்கும் தான் எடுக்கணும். 40 மில்லி அப்படின்றது சின்ன சின்ன LED அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக டிரைவர் சர்க்யூட் யூஸ் பண்ணணும், தனியாக ரிலே மாடல் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டேரெக்டாக ஒரு மோட்டர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அது அப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் நமக்கு 5 வோல்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஆனால் மில்லி ஆம்பியர்ஸ் ரொம்ப மில்லி ஆம்பியர் தான் வரும் அப்படின்றதுனால நமக்கு அது பத்தாது. ஒரு மோட்டர் இதெல்லாம் வந்து இதில் எதுவும் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ நமக்கு ஒரு யோசனை வரலாம், அது எப்படி ஒரு Arduino Unoவில் இருக்குது அதே டிஜிட்டல் பின்ஸ் இதிலே இருக்குது, அதே அனலாக் பின்ஸும் அதிலே இருக்குது, அதே மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அதே ரீசெட் பட்டன் இதில் இருக்குது, ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, RX பின்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் எப்படி தான் இதோட சைஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற விஷயத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி இதில் எப்படி இந்த சைஸ் இவ்வளோ தூரம் குறைச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைக்ரோ கண்ட்ரோல் தாங்க. இதில் பாருங்களா மைக்ரோ கண்ட்ரோல் சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குங்களா, ஆனால் இதில் இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் தான். இது எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க, சும்மா ஃப்ரீ ஸ்பேஸ் தான் இவ்வளோ இடம் இருக்குது. அந்த ஸ்பேஸ் எல்லாமே இதில் குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே இதில் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் இந்த VCC கிரவுண்டில் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம். அதே மாதிரி இப்போ தாங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஒன்றே தான் சொல்ல முடியும். அது என்ன அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஒரு Arduino Pro Miniக்கு நீங்கள் டேரெக்டாக ப்ரோக்ராம் அப்படின்ற விஷயத்தை பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டரில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த Arduino Uno இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம இந்த கேபிள் சொருவி அப்படியே யூஸ் பண்ணுவாங்களா. அதே மாதிரி Arduino Nano இருக்குது அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு கேபிள் இருக்கும். இந்த கேபிள் எடுத்துகிட்டு போய் நம்ம USB கனெக்ட் பண்ணி அப்படி ஈஸியாக பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு Arduino Pro Miniக்கு அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இந்த ஒரு Arduino Pro Miniக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த Arduino Mega யூஸ் பண்ணலாம், இல்லை Arduino Uno யூஸ் பண்ணலாம், Arduino Nano யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா TTL to USB to TTL கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குன்னு ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. அந்த ஒரு டிவைஸை வந்து தனியாக இதுக்குன்னு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்க அப்புறம் ஒரு 250 அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு Arduino Uno, Arduino Mega, Arduino Nano இதெல்லாம் இது இருக்குது அப்படின்னா இதுலேருந்து கூட நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி நம்ம அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக போடுவோம். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக அதான் போட போகிறோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதில் இல்லவே இல்லைங்க. பாருங்கள் TTL to, அதாவது TTL அப்படின்னா டிரான்சிஸ்டர் டு டிரான்சிஸ்டர்ன்ற ஒரு இதை சொல்லுவாங்க.
அது யூஎஸ்பி டு டிடிஎல் கன்வெர்ட்டர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இதில் நடக்கவே இல்லை. ஓகேங்களா, அந்த ஒரு ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் டேரெக்டாக வந்து நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்களேன், இந்த Arduino Pro Miniக்கும் Arduino Nano இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸே அது ஒன்றே தான். இங்கே பாருங்களேன், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் யூஎஸ்பி டு டிடிஎல் கன்வெர்ட்டர் அப்படின்ற வேலையே பண்ணும். ஓகேங்களா, அந்த ஒரு ஐசி மட்டும் இதில் இருக்காது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எங்கேயுமே இருக்காது. ஸோ இதில் இந்த Arduino Nanoக்கும் Arduino Pro Miniக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றே மட்டும் தான். மற்றபடி இதில் இருக்க அதே டிஜிட்டல் பின்ஸ், அதே அனலாக் பின்ஸ், இதே இன்புட் வோல்டேஜ், எல்லா அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே, அதே எல்இடி இண்டிகேட்டர் பட்டன் கூட எல்லாமே ஒரே தான். இந்த ஒரு இது மட்டும் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயமும் நம்ம எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த Arduino Pro Miniயில் யூஸ் பண்ணியிருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு Arduino கிடையாது, எந்த ஒரு Arduino அப்படின்னாலுமே அட்மேகா கம்பெனியோட மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வரும். ஸோ அட்மேகா மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இது எல்லாமே பண்ணுறது. ஓகேங்களா, அதனால் இதில் யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் மைக்ரோ கண்ட்ரோலர். இதோட நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அட்மேகா 328P. ஓகேங்களா, 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். 8 பிட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, அது இந்த Arduino வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸும் பாருங்கள் ரொம்ப சின்ன லெவலில் இருக்குது. அதுதான் இதுக்கான அட்வான்டேஜ். அதாவது இந்த அளவுக்கு சைஸ் சின்னதாக இருக்கிறது காரணமே அதுதான். ஓகேங்களா, சரி ஓகே, இது வந்து ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நல்ல ஒரு பவர் கன்சப்ஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து 3.3 வோல்டேஜ் தான் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். அதே மாதிரி இதில் வந்து எல்லாத்தோட சைஸ் சின்னதாக இருக்குது. நமக்கு பின்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. சரி, இப்போ இதோட ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதுவும் நமக்கு நல்ல விஷயமா தான் இருக்குது. என்ன அந்த ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Arduino Pro Mini அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுறீங்க, அதாவது ஒரு அமேசானில் பை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 250 ரூபாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 250 ரூபாவில் தான் கிட்டத்தட்ட ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு பை எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பாருங்களா, அந்த வீடியோவில் ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் நல்லா ட்ரஸ்டடான வெப்சைட் தான், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் வாங்கினாலுமே வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே ரொம்ப விலை கம்மியில் இருக்கும். அதாவது இப்போ இந்த Arduino மெகா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமேசானில் பை பண்ணிங்க அப்படின்னா 950 ரூபா 900 ரூபா கிட்ட மேலே அதிகமாக இருக்கும். அதே அந்த ஒரு வெப்சைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த வேர் டு பை வீடியோக்கான லிங்க் இருக்குது. அந்த வீடியோ போய் பார்த்து அந்த வீடியோ கீழே ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட்டை பாருங்கள். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 700 ரூபா கிட்ட தான் இருக்கும். ஒரு 200 ரூபா மிச்சம் அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுமே விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். எதனால அவங்க விலை அவ்வளோ கம்மியாக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐட்டம் மட்டும் தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே அதில் விற்க வைக்க மாட்டாங்க. அதனால தான் அதில் இதுக்காகவே இருக்குன்றதுனால அதில் ப்ராஜெக்ட் திங்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும். ஓகேங்களா, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதில் தான் இதெல்லாமே பை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Arduino Pro Mini அப்படின்ற விஷயம் நம்ம கடையில் பை பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க தரவே மாட்டாங்க, இப்படி தருவாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெறும் பீஸாக தான் இருக்கும். அது கூடவே அவங்களே இந்த ஒரு பின்னும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஏன்டா இது தேவையில்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பின்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி பக்கத்தில் இங்கே ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாத ஒரு தப்பான அலைன்மெண்ட்டு. ஓகேங்களா, தப்பான அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே பின்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை போய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, அதனால தான் நம்மகிட்ட இந்த மாதிரி பின்ஸ் அவங்க கொடுத்துறாங்க. உனக்கு வேணும்னா நம்ம இந்த இடத்துல 2 பின்ஸ் வேணும்னா வச்சுக்கு, அப்படி வைக்கிறது மூலிமா உனக்கு அதுக்கேற்ற மாதிரி அடி போர்டு மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாமே நீ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கு அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பின்ஸ் தனியாகவும் இந்த மாதிரி போர்டு தனியாகவும் கொடுத்துருவாங்க. கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, எதுவுமே அட்டாச்சில் இருக்காது, சும்மா உள்ள சின்ன சைஸில் இப்படி தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம தான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக சும்மா சால்ட்ரிங் வைக்கிறது தான். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பின் அவங்களே கொடுத்துருவாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சால்ட்டிங் வச்சு நம்ம பண்ணுறது தான். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணுறது இது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த Arduino Pro Mini அப்படின்ற விஷயத்தை பற்றி எடுத்துட்டா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்ன சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள் எது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உண்மையாகவும் ட்ரஸ்டடாகவும் உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு லேட்டானாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் கேட்குறதுக்கான காம்போனன்ட்ஸ் எங்கிட்ட இல்லை, அது மட்டும் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ காம்போனன்ட்ஸ் நம்ம பை பண்ணி தான் பண்ணோம். இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால எது ஈஸியாக கிடைக்காது அப்படின்றதுனால அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா, முடியாதுன்ற விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்ற விஷயம் ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.
எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் படிப்பாகவும் வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது புது ஐடியாஸ், புது புது இனோவேஷன், புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.